விண்டோஸ் 95 லான்ச் ஆன டைம்லேயே அதோட ரிட்டேல் ப்ரைஸ் மட்டுமே 17,000க்கு மேலே இருந்தது. அதுவும் அந்த 1995லேயே. அப்போ அந்த காசோட வேல்யூவை நினச்சி பாருங்கள். இருந்தாலுமே அவ்வளோ காசு கொடுத்து நிறைய பேர் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வாங்கினாங்க. அந்த அளவுக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஃபேமஸ் ஆயிருந்தது அந்த டைமில். அந்த டைமில் எல்லாம் விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணலன்னா நம்மளால் 30 டேஸுக்கு மேலே யூஸ் பண்ணவே முடியாது. அதாவது லாகின் பண்ணி கூட உள்ளே போக முடியாது. நம்ம விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் லாகின் பண்ணியே உள்ளே போக முடியும். ஆனால் இப்போ எடுத்துட்டிங்கன்னா விண்டோஸுங்கிறது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம், ஃப்ரீயா அப்போ எதுக்கு கீ வாங்குறோன்னு. ஆக்சுவலாக விண்டோஸ் 100% ஃப்ரீ தான். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். எதுக்காக அவங்க ஃப்ரீயாக கொடுக்கலாங்கிறதையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் விண்டோஸ் 95 லான்ச் ஆன டைமில் அதோட ப்ரைஸிங் 17,000க்கு மேலேயே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான விண்டோஸ் 7 அதுக்கு கூட லான்ச் ஆன டைமில் 11,000 கிட்ட இந்தியன் ப்ரைஸில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட விண்டோஸ் 7 இருந்துன்னா உங்களால் டேரெக்டாக விண்டோஸ் 10க்கு இல்லைனா விண்டோஸ் 11க்கு ஃப்ரீ அப்கிரேட் பண்ணலாம். அவங்களே கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவே அப்கிரேட் பண்ணிக்கோங்க, எந்த காசுமே தேவையில்லை. அதாவது ஒரு வருஷன்லேருந்து இன்னொரு வருஷனுக்கு நீங்கள் காசு கொடுத்து அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்கிரேட் பண்ணலாம். ஸோ சில பேர் நினைக்கலாம் அவங்க ஆல்ரெடி விண்டோஸ் 7 கீயை காசு கொடுத்து வாங்கினாங்க, ஸோ அதனால் அப்கிரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்டில் போனோம்னா நம்மளால் இப்போ கூட விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியும். அதோட ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணி நாம் இன்ஸ்டாலும் பண்ணலாம். ஸோ சில பேர் நினைக்கலாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலுமே இந்த ஆக்டிவேட் விண்டோஸ் அப்படிங்கிற வாட்டர் மார்க் இருக்குமே என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அந்த வாட்டர் மார்க் இருந்தாலுமே அதை ரிமூவ் பண்ணுறதுக்குமே சில ட்ரிக்ஸ் இருக்குது. சில பேர் நினைக்கலாம் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ண முடியாது, கலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு. ஸோ வால்பேப்பருக்கு நம்ம எந்த வால்பேப்பர் வேணுமோ அதில் ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் வால்பேப்பர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி விண்டோஸ் தீமை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும், கலருமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்குது, காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கும் ஃப்ரீயாக வாங்குறவங்களுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. எல்லாருமே சேம் ஃபீச்சர்ஸை தான் யூஸ் பண்ண போகிறாங்க, எல்லாருமே சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் எடுக்க போகிறாங்க. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. அந்த வாட்டர் மார்க்கை தவிர அந்த வாட்டர் மார்க்கை கூட சில ட்ரிக்ஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் பைலட் காப்பி விண்டோஸ் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க கூட ஒரிஜினல் விண்டோஸ் மாதிரியே அப்கிரேட் ஆகிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இப்போது விண்டோஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. விண்டோஸுக்கு இனிமேல் காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ எதுக்காக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தாங்க? அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, நிறைய பேருக்கு வர வர யாருக்குமே அப்படி அதிகமாக காசு கொடுத்து நெக்ஸ்ட் வருஷனுக்கு அப்டேட் ஆகணுங்கிற விருப்பமே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 95க்கு அவ்வளோ காசு இருந்தாலுமே நல்ல வரவேற்பு இருந்தது, நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்தது. அந்த டைமில் அந்த காலத்தில் எவ்வளோ காசாக இருந்தாலுமே எல்லாருமே க்யூவில் நின்று வாங்கிட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறமா விண்டோஸ் SP லான்ச் ஆச்சு, அதுவுமே பெரிய ஹிட் கொடுத்தது. விண்டோஸ் விஸ்டா லான்ச் பண்ணாங்க, அது அவ்வளோ ஹிட் கொடுக்கல. ஆனால் அதுக்கப்புறமா விண்டோஸ் 7 லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் கூட நிறைய பேர் SPலே இருந்தாங்க, 7க்கு அப்கிரேட் ஆக விருப்பப்படவே இல்லை. அவங்களோட ஹார்ட்வேர் கம்பேரிட்டிவ்லி எல்லாமே நல்லா இருந்தாலுமே விண்டோஸ் 7க்கே அப்கிரேட் ஆக கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா விண்டோஸ் 7ஓட ப்ரைஸே அந்த டைமில் இந்தியாவில் 11,000 இருந்தது. அது இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்லையுமே கொஞ்சம் அதிகமான ப்ரைஸில் இருந்தது. அந்த டைமில் யாருக்குமே அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி இன்னொரு நெக்ஸ்ட் வருஷனுக்கு அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரல. நிறைய பேர் விண்டோஸ் SPலேயே இருந்தாங்க, விண்டோஸ் 7க்கு அப்கிரேட் ஆகவே ரொம்ப யோசிச்சாங்க. இதை மைக்ரோசாஃப்ட் ரியலைஸ் பண்ணிட்டாங்க, இந்த அளவுக்கு காசு செட் பண்ணோன்னா நிறைய பேர் கண்டிப்பாக அப்கிரேட் ஆக மாட்டாங்கன்னு. ஸோ அப்படியே காலம் போக போக எப்படியோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே விண்டோஸ் 7க்கு வந்துட்டாங்க. ஸோ விண்டோஸ் 7ல் வந்ததுக்கப்புறமா விண்டோஸ் 8, 8.1, 10 லான்ச் பண்ணாங்க. 10 லான்ச் பண்ணி 10 ஒரு பெருசாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. என்னதான் 10 ஒரு பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலுமே விண்டோஸ் 10 ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆகியுமே நிறைய பேர் விண்டோஸ் 7லே இருந்தாங்க. யாருமே விண்டோஸ் 10க்கு அப்கிரேடுக்கே வரல. அதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்ட் கம்ப்ளீட்டாக ரிலைஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் அதிகமாக காசு கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை, பெருசாக இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா விண்டோஸ் 7ல் இருக்கிறவங்களுக்கு டேரெக்டாக விண்டோஸ் 10க்கு அப்டேட், அதுவும் ஃப்ரீயாக. நோட்டிஃபிகேஷனே போச்சு, நீங்கள் விண்டோஸ் 7ல் இருக்கீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 10க்கு டேரெக்டாக அப்டேட் ஆகலாம், உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு. ஆல்ரெடி இருக்க கீயே போதும், நீங்கள் செப்பரேட் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணலாம். கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருந்தவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது, எனக்குமே வந்தது. நம்ம 8 இல்லைனா 10க்கு டேரெக்டாக ஃப்ரீயாகவே அப்கிரேட் ஆகலாம். ஸோ எப்படியாவது எல்லாரையுமே விண்டோஸ்லேருந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பாருங்க, ஒரு பெரிய உருட்டு. ஏன்னா விண்டோஸ் 10 தான் லாஸ்ட் OS, இனிமேல் நாங்கள் எந்த ஒரு OSமே ரிலீஸ் பண்ண மாட்டோம், இதுதான் எங்களோட லாஸ்ட் OS, இதுக்கப்புறமா எந்த ஒரு OS ரிலீஸுமே கிடையாது, நீங்கள் எதுவுமே புதுசாக இனி காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவை இருக்காது, நீங்கள் விண்டோஸ் 10க்கு வாங்க, விண்டோஸ் 10லேயே நாங்கள் அப்டேட்னு கொடுத்துட்டே இருப்போம், நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், எந்த ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷன் OSமே அப்கிரேட் ஆக வேண்டிய தேவையில்லை.
இந்த மாதிரி ஒரு உருட்டை வச்சாங்க. உங்கள் வாய் உங்கள் உருட்டு நீங்கள் உருட்டுறீங்க. இப்படியெல்லாம் சொல்லி ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே விண்டோஸ் 10க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. விண்டோஸ் 10மே வந்து பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக ஆயிடுச்சு. இருந்தாலுமே அவங்க சொன்னது உருட்டு தான். அப்புறமா லேட்டராக விண்டோஸ் 11மே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கதைக்கு இப்போ வர வேணாம். ஸோ என்ன தான் விண்டோஸ் 7ல இருந்து ஃப்ரீயாக அடுத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் கொடுத்து எல்லாரையுமே புஷ் பண்ணி கொண்டு வர வச்சாலுமே என்ன இருந்தாலுமே காசு சம்பாதிக்கணும்ல. அதுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க, அதுவும் அந்த விண்டோஸ் ஓஎஸுக்குள்ள. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமா மைக்ரோசாஃப்டோட ஸ்டோரில் நிறைய ஆப்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்க்குற மாதிரியே ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஸையுமே எடுத்துகிட்டு வராங்க. மொபைலுக்கு சிமிலராக இருக்க எல்லா ஆப்ஸையுமே விண்டோஸ் ஸ்டோர்லையுமே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆப் டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே புஷ் பண்ணாங்க, விண்டோஸ் ஸ்டோருக்கு வாங்க. என்ன கேம் டெவலப்பர்ஸ், ஆப் டெவலப்பர்ஸ் எல்லாருமே. ஸோ ஆப் டெவலப்பர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் கேம்ஸ் நிறைய வரல, இருந்தாலும் வந்தது. ஸோ இதில் என்ன பண்ணாங்கன்னா யூஸ்வலாக ஆப்பிள் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர், ஸ்டீம் ஸ்டோர் இதில் நடக்கிற மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஆப் பர்ச்சேஸுமே ஒவ்வொரு வாட்டியும் அதில் ஆப் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதில் எந்த ஒரு சின்னதாக ஒரு கமிஷன் எடுத்து காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. இது விண்டோஸ் 7 எடுத்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டோருமே கிடையாது. விண்டோஸ் 8ல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 8ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே அதில் நிறைய பெருசாக ஆப்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ 10ல் எடுத்துட்டிங்கன்னா நிறையவே ஆப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ப்ளே ஸ்டோர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. மொபைலில் இருக்க ஆப்ஸ் கூட நிறையவே விண்டோஸ்லேயும் வந்துடுச்சு. கேம்ஸும் அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. ஸோ அது வழியாகவுமே காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதோட விடாமல் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், ஸ்டார்ட் மெனுவில் ஆட்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. நம்ம ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணாலே அதில் ஆட் வர ஆரம்பிச்சுது. அந்த ஆட்ஸ் கூடவே அவங்களோட ஓன் மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஸ்டார்ட் மெனுவில். அது ஸ்டார்ட் மெனுவா இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற டேபிளான்னு தெரியல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட மாற்றிட்டாங்க. அதே இருந்துமே கொஞ்சம் கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமே அதே ஸ்டார்ட் மெனுவில் தான் ஒரு சம்பவம் பண்ணாங்க. நாம் இப்போ ஸ்டார்ட் மெனுவில் ஏதாவது சர்ச் பண்ணோம், விண்டோஸ் 7ல எல்லாம் சர்ச் பண்ணோன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு என்ன ரிலேட்டடாக இருக்கோ அது வரும், இல்லைனா எதுவுமே வராது. ஆனால் 8, 10ல இருந்தெல்லாம் என்ன ஆச்சுன்னா நம்ம இதை சர்ச் பண்ணால் அது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இல்லாட்டியும் அது ரிசல்ட் வரும், சஜஷன் ரிசல்ட். அது என்னென்னா நாம் இப்போது கூகுள் சர்ச்லாம் சர்ச் பண்ணும்போது கீழே ரிலேட்டடான சர்ச் எல்லாம் காமிக்கும், சர்ச் டெம்ஸ் எல்லாம். அதே மாதிரி தான் இதுலேயுமே கொஞ்சம் ரிலேட்டடான டாபிக் எல்லாம் காமிக்கும். அதில் நம்ம எந்த டாப்பிக்கில் கிளிக் பண்ணாலுமே, அதாவது பிங் சர்ச் என்ஜின், அது மைக்ரோசாஃப்டோட ஓன் சர்ச் என்ஜின். அந்த சர்ச் என்ஜினுக்குள்ளே போனாலே அது அவங்களோட தான். அதில் நிறையவே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதர் ப்ராடக்ட்ஸ், அதர் பிராண்ட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுமே அதுக்குள்ளே இருந்துச்சு. அது வழியாகவுமே கொஞ்சம் ரெவன்யூ எடுத்தாங்க. என்னதான் நாம எல்லாமே ஃப்ரீயாக அப்கிரேட் ஆகிட்டு இருந்தாலுமே ஓஇஎம்ஸ் இருக்காங்க, அதாவது ப்ரீபுல் பிசி பண்ணுறவங்க, லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, இந்த டெல், ஹெச்பி, ஆசூஸ் இந்த மாதிரி அவங்க எல்லாம் கண்டிப்பாக காசு கொடுத்தா விண்டோஸ் வாங்குவாங்க. அதாவது ஓஇஎம் கீஸ். நம்ம ப்ரீபுல் பிசி இல்லைனா லேப்டாப் வாங்கும்போதே அது கூட விண்டோஸ் வந்துச்சுன்னா ஆக்டிவேட் ஆகாமல் எல்லாம் வராது, கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகி தான் வரும். அதுவும் ஹோம் வெர்ஷனில் கொடுப்பாங்க. ஹோம் வெர்ஷனோட காசு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓஎஸுக்குமே கீஸ் எல்லாம் ஓஇஎம்ஸுக்கு அவங்க பல்காக கொடுத்தாங்க. அது காசு கம்மியாக கொடுத்தாலும் சரி, லேப்டாப்புங்கிறது கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு டிவைஸ் மாதிரி தான், மாதத்துக்கு ஒன்றாவது ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அவங்க கீ போட்டு ஆக்டிவேஷன் பண்ணி தான் ஆகணும். அது ஹோம் வெர்ஷனாக இருந்தாலும் சரி, ப்ரோ வெர்ஷனாக இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக காசு கொடுத்தா மைக்ரோசாஃப்ட்கிட்டேருந்து அதையுமே வாங்குறாங்க. ஸோ அப்படியுமே மைக்ரோசாஃப்ட் ரெவன்யூ பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா சில பேர் நம்ம இடத்துல அதிகமாக இருக்க மாட்டாங்க, ஆனால் வேறு கண்ட்ரீஸ்லாம் சில பேர் இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்காகவே காசு கொடுத்து விண்டோஸை வாங்க ஆரம்பித்தாங்க நிறைய பேர். எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க, கேமிங் பண்ணுறவங்க எல்லாம் அப்படி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மற்றவங்க நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் அந்த வாட்டர் மார்க்கை ஸ்கிரிப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் விண்டோஸ் 8 வந்ததுக்கப்புறமா பைரட் விண்டோஸை யூஸ் பண்ணுறவங்க கூட ஃப்ரீயாக தான் அப்கிரேட் ஆனாங்க, ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. நான் அப்படியெல்லாம் அப்கிரேட் ஆகலை, நான் ரொம்ப டீசெண்டாக காசு கொடுத்து தான் வாங்கினேன், நம்புங்க. ஸோ இது விண்டோஸ் 10 வரைக்கும் நடந்த கதை தான். விண்டோஸ் 11 வந்ததுக்கப்புறமா நிறையவே அடிஷ்னலாக நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. எப்படின்னா இப்போ நம்ம விண்டோஸ் 11 எல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே ஒன் டிரைவை கூட கொடுத்துடுவாங்க. ஸோ ஒன் டிரைவை கூட கொடுக்குறப்போ நம்ம மேபி அதை யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி ஆப்பிள் டிவைஸஸ் இருக்கவங்க ஐக்ளவுட் யூஸ் பண்ணுவாங்க, அதில் சேவ் பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுவாங்க, அதில் சேவ் பண்ணுவாங்க. ஸோ விண்டோஸ் யூசர்ஸ் எல்லாமே அவங்களோட ஒன் டிரைவை யூஸ் பண்ண வச்சாங்க. ஸோ ஒன் டிரைவில் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஒன் டிரைவை நிறைய பேருக்கு கொடுக்கும்போது அவங்க யூஸ் பண்ணி பழகும்போது சில பேர் அதில் அப்கிரேட் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டைமில் அப்கிரேடுக்குன்னு காசு வாங்குறாங்க. ஸோ இப்போது அதிலேயுமே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மைக்ரோசாஃப்டோட வேட், எக்ஸல் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது எல்லாமே லைஃப் டைம் பர்ச்சேஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி மைக்ரோசாஃப்ட் 365 சுற்றி பாருங்க, 365 அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். அது ஒன் டிரைவ், மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூடாக இருக்கும். ஸோ அதுவுமே லைஃப் டைம் பர்ச்சேஸ்ன்னு பார்த்தா லைஃப் டைம் பர்ச்சேஸ் கிடையாது. நீங்கள் மந்த்லி, இயர்லி காசு ஸ்பெண்ட் பண்ணணும். காசு ஸ்பெண்ட் பண்ணோன்னா காசு அவங்களே பிடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் பண்ண முடியும். அப்படியுமே காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. 365 இப்போ தான் வந்திருக்கு, ரொம்ப ஃபேமஸ் ஆகலை. ஆனால் போக போக
இந்த எக்ஸல் வேர்டெல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணணுன்னா இருக்கிற ஒரே வழி இந்த மைக்ரோசாஃப்ட்டோட 365 தான். இந்த 365 அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் கிராக் பண்ண முடியாது. மோஸ்ட்லி ஃபுல்லாகவே ஆன்லைன் சர்வீஸாக தான் இருக்கும் 365க்கு. ஸோ இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் இந்த ஓஎஸ்க்கு உள்ள காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. நான் மைக்ரோசாஃப்ட்டோட அதர் பிஸ்னஸை பற்றி சொல்லலை. இந்த ஓஎஸ்க்குள்ள காசு சம்பாதிச்சு இந்த ஓஎஸை எப்படி ஃப்ரீயாக கொடுக்கணும்னு பிளான் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த ஓஎஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்குமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.